என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைட் கிளப் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபைட் கிளப் அப்படின்னாலே அடிதடி சண்டை வெட்டுக்கூத்து இந்த மாதிரி தான் வந்து படம் இருக்கும். ட்ரைலர்லயும் அதான் காமிச்சிருந்தாங்க. உரியடி படம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கான்செப்ட் வரையும் சரி, கதை வந்து நல்ல வேல்யூபிளான கதை. ஜாதி அப்படின்னு ஒரு கதை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மியூசிக் வந்து அதுல ரொம்ப இம்பாக்டா, ஒரு படத்துக்கு உயிர் கொடுக்கறதே வந்து மியூசிக் தான் சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து அவ்வளவு வேல்யூபிளா இல்ல. உரியடி படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்கலயே வந்து நமக்கு இதமா இருக்கும். லவ் பேஸ்டாவும் சரி, அந்த ஃபைட் வரையும் நமக்கே கூஸ்பம்ஸ் சேரும், ரத்தம் கொதிக்கும், அப்படியே அந்த அட்ரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த கதைக்கு வந்து அந்த வேல்யூபிளா அந்த ஃபைட் வந்து நல்லா இருந்தது. ஆனா இந்த படத்துல வர ஃபைட் எல்லாம் வந்து வேல்யூபிளா எங்கேயுமே நமக்கு தோணல. கதைக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகவே முடியல நம்மளால. அந்த படம் உரியடி படம் வந்து படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து உள்ள நம்ம இன்வால்வ் ஆயிடுவோம் படத்துக்குள்ள. ஆனா இந்த படத்துக்குள்ள வந்து படம் முடிகிற வரைக்குமே நம்மளால உள்ள இன்வால்வ் ஆகவே முடியல. எங்கேயே சண்டை போட்டுங்க, என்னமோ பண்ணிக்கணும், நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. ஏன்னா கதை வந்து அந்த அளவுக்கு வேல்யூபிளா இல்ல. அந்த படத்துல வந்து கான்செப்ட் வந்து நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து கான்செப்ட் கொஞ்சம் தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மத்தபடி ரைட்டிங், அவங்க எடுத்த விதம் எல்லாமே, மேக்கிங், விஷுவல் எல்லாமே சூப்பரா இருந்தது. கதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா படம் வந்து ஜெயிச்சிருக்கும். படத்துடைய கதை என்னன்னு சொல்ல மாதிரி பாருங்க. 2 பேர் வந்து குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கோர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் நினைக்கிறாரு. பெஞ்சமின் அப்படின்னு ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து செல்வா அப்படிங்கிற பையனை வந்து ரெடி பண்றாப்புல. அவங்களாம் வந்து நல்ல வழியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனா குறுக்கு வழியில போகணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வாக்குவாதம் ஆகுது. அதுக்கு இடையில அந்த பெஞ்சமின் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொண்டுறாங்க. ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போறாரு, ஒருத்தர் வந்து அரசியல்வாதி ஆயிடுறாப்புல. வெளியே வந்து அவர் வந்து கொஞ்ச நாள்ல இந்த பசங்க எல்லாம் வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதி அவர் வந்து அந்த ஜெயில இருந்து வந்தாப்புல, அவரை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே சூழ்ச்சி பண்ணி இந்த பசங்க எல்லாம் ரெடி பண்ணி, நம்ம வந்து கொண்டதான் தெரியக்கூடாது, இந்த பசங்களுக்குள்ள கேங் ஓவர் ஆகி மர்டர் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஒளிஞ்சிருந்து நிறைய வேலைகள் பண்றாரு. அதுக்காக பசங்களுக்கு வந்து புத்தியை மாத்திரக்கு வந்து அந்த தண்ணி, சிகரெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் பேச்சுல வந்து அவருடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சது இவர் இந்த மாதிரி நம்மள யூஸ் பண்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு போறது வந்து படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா படத்துல வலுக்கட்டாயமா வந்து அந்த சரக்கு, தம்பி இதெல்லாம் வந்து ரொம்ப மாசா காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே காட்டின மாதிரி இருந்தது. லோகேஷ் கனகராஜ் செய்யற தப்பா அதே தப்பு தான் அவரும் பண்றாரு. ஏன்னா வந்து தண்ணி, சிகரெட் இதெல்லாம் மாசா காமிக்கிறீங்க இல்லையா, அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறது காமிக்கிறது இல்ல. இப்ப விக்ரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெத்தா மாசா அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சு முடிச்சிருப்பாங்க, அந்த சூர்யா ரோலக்ஸ் கேரக்டர். அதனால எல்லாருமே வந்து ரோலக்ஸ் மாதிரி இந்த கூலிப்பு வச்சுக்கணும், அந்த மாதிரி சிகரெட் அடிக்கணும், அந்த மாதிரி கெத்தா இருக்கணும், பாசி போட்டு இப்படி கெத்தா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லையா. அந்த கேரக்டரோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது யாருமே காமிக்கிறது இல்ல. இந்த படத்துல ஒரு கொஞ்சம் காமிச்ச மாதிரி இருந்தது, அதனால நல்லா இருந்தது. மத்தபடி ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சாங் விட்டுருக்காங்க, நல்லா இருந்தது. அப்புறம் பிஜிஎம் அங்கங்க நல்லா இருந்தது, ஃபைட்டு இது பண்ணல. அப்புறம் அந்த பஸ்ல ஏறும்போது அந்த ஃபைட் வந்து நல்லா இருந்தது, அந்த மேக்கிங் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேல்யூபிளான கதை இல்ல உள்ள. அந்த கதைக்கு உண்டான ஃபைட் இருந்தது அப்படின்னா படம் வந்து இப்படி ஸ்ட்ராங்கா நின்று இருக்கும். மற்றபடி நடிச்ச நடிகர்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து வந்து நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரியே சொல்லலாம். முதல்ல படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 1 டைம் வாட்சபிளுங்க. உங்களுக்கு ஃபைட் எல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா அங்கங்க சொதப்பல் இருக்குது படத்துல. முக்கியமா சின்ன பசங்க யாரும் பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணா நம்ம கெத்து அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு இது இருக்கு. சிகரெட் எல்லாம் குடிச்சா நம்ம ரவுடி, இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மெட்ல அந்த படம் வந்து உடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடைக்காது. இதுல வேணான்னு சொல்றாங்க, ஆனா அதையே மாசா ஒரு என்டர்டைன்மெண்டா காட்டுறாங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. எனிவோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.